இப்ப திடீர்ல வந்து அணை உடைஞ்சு போச்சு அப்படின்னாங்க. எதனால அது இப்ப சமீபத்துல கட்டின அணைதான்? எதனால உடைஞ்சிச்சு அந்த மாதிரி? அது 1.5 இன்ச்சு கல்லை போட்டு அந்த வால் கட்டியிருக்காங்க. காங்கிரீட்டுன்னா சின்னதாக போடணும். அந்த கல் எல்லாம் சரியான சிமெண்ட் போடாமல் அவ்வளோ அடிச்சு ஓட்டையாக மரங்கள் இருக்கு. அந்த மரத்தை பிடிங்கிருக்காங்க, ஓட்டை கிலோடி வந்துச்சு. அப்போ கிலோடி தண்ணி வந்தோடனே விறுவிறுன்னு பார்த்து நான் உள்ளே இறங்கி அந்த வரைக்கும் தண்ணி வரத்துல கம்பு விட்டு பார்த்தா 12 அடி கம்பு போகுது பள்ளத்தில் கிலோடி பொத்துக்கிட்டு வருது. அப்போ அது தரமான கட்டடம் இல்லை. இப்போ அவங்க கோர்ட்டில் யாரோ கேஸ் போட்டதுக்கு ஸ்கின் வால் ஒன்று உள்ள ஓடி போடுறோன்னு 2.25 கோடி ரூபா அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. உள்ள போட்டால் வருது. இப்போ அதனால அது போட்டாலும் நம்ம பச்சையாறு தண்ணி இங்கே இல்லை வந்து முட்டி இங்கே வரோம். இப்போ பச்சையாறு தண்ணி வராத நேரத்தில் என்ன செய்யுது, வெள்ளாங்குடிலேருந்து வர தண்ணி திடீர் டேமில் வந்து பச்சையாறு கால் வழியாக திருப்பி போகுது. பச்சையாறு வர ஆற்றுல ஓடி போய் அங்கே ஒரு 3 குளம் பாயுது. அப்போ அதெல்லாம் நிறைஞ்சு இந்த மட்டை உயரணும்னா அந்த தண்ணி வந்து அது ஒரு ஸ்டோரேஜ் நிறைய பிடிக்கும். அதனால அந்த பச்சையாருக்கு திரும்பி போகிறதுல ஒரு தடுப்பு சோறு கட்டி இந்த வெள்ளாங்குடிலேருந்து வர தண்ணி பச்சையாறு கரைக்கு அங்கே போகாமல் இப்போ அங்கே இடையில 2 டேம் கட்டிட்டாங்க பச்சையாறில். அதனால அதெல்லாம் நிறைஞ்சு வர்றதுக்கு நல்ல மழை பெய்தால் தான் வரும். அதனால அதில் ஒரு தடுப்பணை கட்டி அங்கே போகாமல் இங்கே ஓவர் ஃபுல்லாகி வர மாதிரி அதுக்கு ஒரு தடுப்பணை ஸ்கின்னு வால் போடச்சில சேர்த்து போடுங்கன்னு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம்.